கார்த்தி நடிக்கும் புதிய படம் வா வாத்தியார். இந்த படத்துக்கான ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட் சமீபத்தில் நடந்துச்சு. இதுல கார்த்தி பேசியிருக்காரு. தெலுங்கு மேக்கர்ஸ் எல்லாம் பெரிய படம் எடுக்கிறாங்க, கேரளா மேக்கர்ஸ் எல்லாம் டிஃபரெண்டான பிலிம் எடுக்கிறாங்க, ஏன் தமிழ் மேக்கர்ஸ் எல்லாம் ஏன் ஒழுங்கா படம் பண்றது இல்ல, சீக்கிரமே அதுக்கான பேரியர் நம்ம உடப்போம் அப்படின்னு கார்த்தி பேசியிருக்காரு. 1001 ஸ்கிரிப்ட் கூட என்னால சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. செல்வராகவன் சார் திருப்பி என்கிட்ட நல்லா சொன்னாரு, அதுக்கப்புறம் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சது. அதே மாதிரி தான் வா வாத்தியார் ஸ்கிரிப்ட் என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. நலன்குமார் சார் அந்த ஸ்கிரிப்ட திருப்பி என்கிட்ட நல்லா சொன்னாரு, அதுக்கப்புறம் இந்த படத்தோட கதை புரிஞ்சது. சந்தோஷ் நாராயணன் பேசியிருக்காரு. ராஜாவின் பார்வையில ராணியின் பக்கம் அந்த சாங் இந்த படத்துல நாங்க ரீமிக்ஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நான் இந்த படத்துல மியூசிக் பண்ண ஆசைப்படுறேன் அப்படின்னு நான் கேட்டேன், அதுக்கு உடனே ஓகேன்னு சொன்னாங்க. எம்ஜிஆர் வந்து ரியல் லைஃப் சூப்பர் ஹீரோ, அவரோட ஸ்டோரி தான் இந்த படத்துல இருக்கும். கமர்ஷியல் சினிமாக்கு இது ஒரு புது ஓப்பனிங்கா இருக்கும். ஞானவேல் ராஜா பேசியிருக்காரு, இந்த படம் பியூர் கமர்ஷியல் லைனாவும் பியூர் எக்ஸ்பெரிமெண்ட் படமாவும் இருக்காது. இந்த படம் ஒரு தென் லைன் கொண்ட ஸ்டோரி, சூப்பரா பிரசன்டேஷன் பண்ணிருக்காங்க. தமிழ் சினிமா ஆடியன்ஸ்க்கு இந்த படம் கண்டிப்பா கனெக்ட் ஆகும். பாபா தேர் வெரி ரிஸ்கி சப்ஜெக்ட் கொண்ட ஸ்டோரி. அது மட்டும் இல்லாம இந்த படம் ஒரு 80s 90s மசாலா படம். எம்ஜிஆர்ங்கிறது ஒரு எமோஷன், அவரை யாராலுமே மேட்ச் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம அவரோட ஃபேன்ஸ் எல்லாம் ட்ரிங்க் ஸ்மோக் பண்ண மாட்டாங்க, அதனாலதான் அவரோட போட்டோ இன்னும் நிறைய பேரோட வீட்டுல இருக்கு அப்படின்னு பேசியிருக்காரு. யார் யாரெல்லாம் இந்த படத்துக்கு வெயிட் பண்றீங்க, இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.